நவீன கற்பித்தல் சாதனங்கள் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது. ஆசிரியர் பற்றாக்குறையையும் ஈடு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போர்ட் ஒன்று இந்த பாடசாலைக்கு கிடைக்குமாயின் அந்த ஸ்மார்ட் போர்ட்டை பாவித்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை. அவனும் ஒரு யூடியூபர் தானே இதா? ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பதிவு ஒன்று செய்திருந்தான். பதிவு செய்யக்குள்ள தம்பி வந்து கேட்டிருந்தான் என்கிட்ட பல தடவை வந்து கேட்டு ஒரு தடவை நான் அந்த பதிவை வந்து சேர்த்திருந்தேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஏன் கொடுக்கல அது என்னன்னு கேட்டா பிரைமரி ஸ்கூலுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஸ்கூலுக்கு? பிரைமரி என்றா 200க்கு கீழ்பட்ட பிள்ளைகள் இருந்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு அந்த உதவி வழங்க. அதாவது குறைவான பிள்ளைகள் உள்ள ஸ்கூலுக்கு மட்டும்தான் வவுச்சர் வழங்கப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த சைவ சாப்பாடு வந்து என்ன ஒரு ஹெவியா இழுக்குது. அந்த வாசம் வந்து நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கணும் மட்டும் சாப்பாடை தூண்டுற மாதிரி இருக்குது. வழக்கமாக அப்படி இல்லையான்னு கேட்டால் இல்லை, வழக்கமாக இருக்கிறது தான். நாங்கள் சாப்பிட்டு வர்றோம் நாங்கள் வயிறு முட்டை. அப்போ என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இது யாரா 3 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் என்னுடைய மூத்த பையன். அவரை வந்து பெருசாக காட்டுறதில்லை, கேமராவிலையும் சரி இதுக்குள்ளேயும் எடுக்கிறதில்ல. அவர் வந்து பெருசாக அவரும் தானும் தண்டை பாடுமா தெரிவார். அப்போ நானும் என்ற பாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரை எப்படி இப்போ கொண்டு திரியிறனோ அதே மாதிரி தான் அவர் தான் ஃபஸ்ட் டைம் அவரை வந்து இப்படியே தூக்கி கொண்டு தெரிஞ்சு நான் 4-5 வயது வரையும் கொண்டு தெரியுது. அதுக்கு பிறகு தங்களோட படிப்பு அது இதுன்னு சொல்லி வரைக்கும் பிள்ளைகள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா பாதவியை வந்து செல்லமாக கொண்டு தெரிஞ்சுன்னா இப்போ பாதவியும் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டோன்னே பாதவிக்கும் அந்த செல்லத்தை வந்து காட்ட முடியாது. இப்போ அந்த செல்லத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற செல்லக்குட்டி யாருன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. யாரையாது செல்லத்தை அனுபவிச்சு கொண்டு ஏன் அண்ணாவோட இப்படி தோளில் கை போட்டு கொண்டு தான் நிற்கணுமா? நீங்கள் ஏன் அப்படி போட்டு நிற்கிறீங்க? இது அப்பாடா அப்பா. ஓ ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் வந்து தலையில் ஒரு வர்ணம் ஒன்று போட்டுருக்குறான். அது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கையை இருக்க காட்டி விடுன்ற தலையை. இது யாரையா அந்த கோடு போட்டதுங்க? இப்படி எடுத்துக்காட்டு. இங்கே 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 திரும்பியா? ரைட். அப்போ இது யாரையா அந்த கோடு போட்டு விட்டது? தலுங்காரன் தான் போட்டு விட்டதா? இப்படி கட்டி பிடிச்ச ஒன்று 2 படம் இருக்கிற பாசமா நீங்க அவையில்? ஆறுல பாசம் அக்கா அண்ணாவில் பாசத்தை ஒரு கப்பா கொஞ்சி விட்டா தானே தெரியும். ஷூ பார்த்தீங்களா? எல்லாருலேயுமே அவன் பாசம். ஓ அக்காவில் பாசம். ஓ எல்லாருலையும் எங்கள் எல்லாருலேயுமே எங்களோட கடைக்குட்டி வந்து பயங்கர வந்து பாசம். கடைக்குட்டி தான் பயங்கர குலப்படிகாரன். இப்போ என்ன இன்னைக்கு வாரியா நீ என்னோட? இல்லை வீட்டில் நிற்கிறியா? எங்கே வாரீங்க? என்னோட வந்து வர்றான் கடைக்குட்டியும் வந்து. ரைட். அப்போ ஐயா ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விட நீ டக்காண்டு. நான் என்ன உதவி செய்ய போகிறோம்ன்றதை சொல்லுவோம். அதுக்கு முதல் ஐயாவோட பாட்டு ஒன்று கேட்டுட்டு ஹரிசோட பாட்டு ஒன்று கேட்டுட்டு ரைட் படிச்சு விடு. பாட்டு ஒன்று படிச்சு விடண்டா. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அங்க படிவாப்பா அந்த பாட்டை படிவா. ரைட். அப்படியே வந்து ஹாரிஸ் வந்து பாட்டு படிப்பான். ரைட். அனைத்து உறவுகளுக்குமே திரும்ப அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சிறப்பான உதவிகளை வந்து வழங்க போகிறோம். என்னென்ன உதவி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போறீங்க. 3 உதவிகளை வந்து பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம் 3 உதவிகள். அதை என்னென்ன உதவின்றதை தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போறீங்க. 12/2/2025 12/2/2025 வந்து ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய 70வது பிறந்த நாள். 70வது பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மகள் சுதான்னு சொல்லக்கூடியவாளை வந்து ஒரு உதவி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அந்த உதவியை இன்றைய தினம் என்ன உதவி என்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. அந்த 70வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக சுதான்னு சொல்லக்கூடிய அவளோட அன்பு மகள் பிரான்ஸில் வந்து இருக்கணும். பிரான்ஸ் பொமினி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற உறவுகளால் வந்து வழங்கப்பட்ட உதவி. 12/2/2025 ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய 70வது பிறந்த தினம். அந்த 70வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா மகள் சுதாவால வந்து வழங்கப்பட்ட உதவி. சுதா என்று சொல்லக்கூடிய அக்கா என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா. இந்த ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடிய 70 வயது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறவரும் இங்கே உள்ள ஒரு குடும்பத்துக்கு மாத உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். மாதம் 25,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய மகளால் தான் பொமினி என்று சொல்லக்கூடிய ஒரு உதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த உதவி எங்கே வழங்குறோம், என்ன மாதிரி உதவி அப்படின்றத வந்து வீடியோவை கடைசி மட்டும் வந்து பாருங்க. அதே மாதிரி 15வது ஆண்டு நினைவு நாள் யாழ் வசவலானை புறப்படமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி
புஷ்பலீலா சிவசோதி டென்மார்க்கையும் வதிவிடமாக கொண்ட திருமதி புஷ்பலீலா சிவசோதி 15வது ஆண்டு நினைவு நாள். யாழ் வாசவலானை புறப்படமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாக கொண்ட புஷ்பலீலா சிவசோதி என்று சொல்லக்கூடியவாட இந்த 15வது ஆண்டு தினத்தை சிறப்பிக்கிற விதமாக. அதே மாதிரி தம்பி ஐயா மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவர் UK வேம்புலி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார். தம்பி ஐயா மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவர் UK வேம்புலி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இலங்கைக்கு வந்த நேரம் இப்போ ஒரு 3-4 மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் அவரை வந்து கண்டிருந்தான் வவுனியாவில் வந்து என்னை வந்து நேரடியாக கண்டு என் கையில் ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்தார். இங்கே தேவையுடைய ஆக்களுக்கு வந்து பார்த்து உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பணத்திலிருந்து அப்படி கட்டமாக ஒவ்வொரு உறவுகளுக்கு உதவியை வந்து வழங்கி இருக்கிறோம். அதில் நேற்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்தான். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விடயம் வந்து இப்போ இந்த 3 உதவிகளையும் பாருங்கள். இந்த வீடியோவை வந்து கடைசி மட்டும் பாருங்கள். அதில் மெயினாக வந்து நான் கேட்டுக்கொள்கிற விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்பி ஐயா மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட உதவி 31,500 ரூபா பெறுமதியான உதவியை வந்து வழங்கியிருந்தாங்க. நேற்றைய தினம் நாகேந்திரா வித்தியாலயம் என்று சொல்லக்கூடிய வித்தியாலயம் வந்து எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகேந்திரபுரம் புளியம்போக்கனை என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கிற நாகேந்திரா வித்தியாலயம். இங்கே வந்து குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து கல்வி கற்கின்றார்கள். அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முதல் ஃபில்டர் பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த உப்பு தண்ணியாக இருக்கிறதால அதுக்கு வந்து ஒரு சுத்திகரிக்கிற ஃபில்டர் பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி அந்த சுத்திகரிக்கிற ஃபில்டரை வந்து வழங்கி இருந்தாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்து ஒரு உதவியை வந்து கேட்டிருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நேற்றைய தினம் தம்பி ஐயா மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய உதவியை வந்து கொண்டு போய் வழங்கியிருந்தான். 10 புத்தக பைகளையும் அதே மாதிரி 50 மைலோவையும் வந்து கொண்டு போய் வழங்கியிருந்தான். 31,500 ரூபா நிதி அதில் இருந்து ஒதுக்கீடு செய்து தம்பி பிள்ளை மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய நிதியில் 10 புத்தக பைகளும் அதே மாதிரி மைலோ வந்து 50 மைலோவையும் வந்து அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யக்குள்ள அதில் வந்து கேட்டிருந்துச்சுன்னா போன வருடமும் இதே மாதிரி அந்த தரம் 5 வரையும் தான் நாங்கள் கல்வி செயல்பாடு வந்து இருக்குது. அந்த தரம் 5 முடிச்சு போய் கொலசிப்பில் பாஸ் ஆன ஒரு பிள்ளையை வந்து பாராட்டுற விதமாக அந்த நிகழ்வை வந்து அங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ அந்த நிகழ்வில் போய் நானும் வந்து கலந்து கொண்டிருந்தேன். அப்போ அங்கே பள்ளிக்கூட அதிபர் வந்து ஒரு விடயத்தை வந்து குறிப்பிட்டு கேட்டிருந்தார். ஏற்கனவே தம்பிராசான்னு சொல்லக்கூடிய வித்தியாலயத்துக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போட்டை வந்து வேண்டி வழங்கியிருந்தாங்க. 4.5 லட்சம் ரூபா நிதி வந்து அதுக்கு முடிஞ்ச 4.5 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் போட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அளவில் இருக்கிற ஸ்மார்ட் போட். அந்த போட்டை வந்து தம்பிராசா என்று சொல்லக்கூடிய வித்தியாலயம் உழவனூருக்குள்ளே இருக்கிற தம்பிராசா வித்தியாலயத்துக்கு வந்து கிளி தம்பிராசா வித்தியாலயம் பாதவி படித்து கொண்டிருக்கிற அந்த கல்வி நிலையத்துக்கு காந்தன் என்று சொல்லக்கூடியவர் கனடாவில் இருக்கிறவர் வந்து அன்பளிப்பு செய்திருந்தார். இன்று வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து போயக்குள்ள தம்பி உண்மையிலேயே அதால் வந்து பயனடையணும். அதுவும் வந்து கூலி தொழிலாளிகளோட பிள்ளைகள் இருக்கிற ஒரு கிராமப்புற பாடசாலை. சில பெரிய பாடசாலைகளில் 4-5 ஸ்மார்ட் போர்ட்டை வந்து வச்சிருக்கணும். வந்து பார்த்தா அது ஒரு பெரிய வசதியான பாடசாலைகள். அங்கே கல்வி கற்று வெளிநாட்டில் போய் இருக்கிற உறவுகள் வந்து அந்த பாடசாலைக்கு உதவி செய்து அதை வந்து இன்னும் இதாக வந்து வச்சிருக்கணும். தேவைக்கு அதிகமான பொருட்கள் வந்து அங்கே இருப்பதாகவும் சில பின்தங்கிய பாடசாலைகள் கிராமப்புற பாடசாலைகள் வந்து இந்த வசதியை பெற்றுக்கொள்ளாத பாடசாலைகளாக வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. அதை தான் இந்த விடயத்தை தான் இதில் முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்போ நேற்றைய தினம் அதிபரோட வந்து கலந்துரையாடி இருந்தேன்னா அந்த கலந்துரையாடல் அவரால் சொல்லப்பட்ட விடயத்தையும் வந்து இதில் கேளுங்க. இந்த வீடியோட தொடரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த நாகேந்திரா வித்தியாலயம் அங்கே வந்து தரம் 1லேருந்து 5 வரைக்கும் கல்வி கற்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த தரம் 1லேருந்து 5 வரைக்கும் கல்வி கற்கிற மாணவர்களை கடந்து மேலே உள்ள மாணவர்களுக்கும் இலங்கை கல்வி திணைக்களத்தாலேயே அந்த அதுக்கான பாடத்திட்டங்கள் வந்து அதில் ஸ்மார்ட் போர்டில் படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நிறைய இருப்பதாகவும் அதன் ஊடாக ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ண முடியும். ஆசிரியர் இல்லைன்றது ஆங்கில பாடத்துக்கோ இதுக்கோ ஆசிரியர் இல்லை என்ற பாடத்தை அவர் ஆசிரியர் இல்லாமல் நிறைய வேலைகளை வந்து அங்கே செய்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு நிறைய கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு புகட்டக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. அதே மாதிரி அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் புத்தகத்தில் ஒரு படம் விட்டு யானைன்னு சொன்னால் யானைன்னு பார்ப்போம். யானையவே சுற்றி வர இப்படி தான் யானை இருக்கும் அப்படின்றத வந்து காட்டக்கூடிய அளவுக்கு விஷுவலேஷன் ஒரு காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இந்த அதுவும் எந்த பருவ பிள்ளைகளுக்கு தேவைன்னா 1ஆம் ஆண்டில் இருந்து இது என்ன இப்படி நிற்கிறானுவன் சரி அதை மட்டும் நான் பேசிட்டேனா நீ கதைச்சு கொண்டு கேட்கல என்ன பேசுனா நான் பேசுவேன் தானே ஐயா மன்னிச்சு கொள்ளு எங்க விட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க சரி இனிமேலும் நான் பேச மாட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப
அந்த ஸ்மார்ட் போர்ட்டை வந்து நாகேந்திரா வித்யாலயத்துக்கு வந்து அதிபரால் வந்து கேட்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே கேட்டிருந்தார். முதல் நான் ஒரு உதவி வழங்க போய்க்கலாம் அப்பையும் கேட்டிருந்தார். அப்போ அதை பெற்றுக் கொடுக்க முடியல. யாராவது உறவுகள் காலத்துக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். இந்த வருடத்துக்கு போகிற பிள்ளைகள் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் பல வருடங்களுக்கு அந்த ஸ்மார்ட் போர்ட் எவ்வளோ காலம் பாவிக்குமோ அவ்வளோ காலத்துக்கு அங்கே வர்ற பிள்ளைகள் எல்லாருமே கல்வி பயிலக்கூடிய மாதிரி இருக்குது. அனைத்து பிள்ளைகளுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு செயல் திட்டம். என்ற வீடியோவை பார்க்குற உறவுகள் அங்கதான் படிக்க போறீங்களா? பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாட்டமா போயிருந்த அந்த பாடத்திட்டத்துல வந்து கலந்து கொள்வீங்க. கத்திக்குளரி அது பாதவீர பள்ளிக்கூடத்துக்கு தான் வழங்கியிருந்தாங்க. தம்பிராசா வித்யாலயம் அதுவும் வந்து ஒரு உழவனூர் பகுதியில் வந்து இருக்கிற பின்தங்கிய பாடசாலை. அதே மாதிரி இந்த நாகேந்திரா வித்யாலயமும் அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களால் வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ள கல்வி கற்கிற மாணவர்களோட பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளர்கள். அப்போ அந்த பாடசாலைக்கும் இதை வந்து பெற்றுக் கொடுக்கணும். ஏற்கனவே அதுக்கு ஒரு ஃபில்டர் வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன். அதுக்கு இதையும் வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதுபடியே இந்த அதில் அதிபரால் கதைக்கப்பட்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட காட்சிகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதிபரால் பேசப்பட்ட விடயம் வந்து அதில் இருக்க ஒரு குறுகிய பகுதி அதையும் வந்து பார்த்து, அதே மாதிரி 15வது ஆண்டு நினைவு நாள் திருமதி புஷ்பலீலா சிவசோதி அவரோட அந்த 15வது ஆண்டு நினைவில் அவருடைய மகளால் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அவாவே ஆடியோவில் வந்து அனுப்பியிருக்கிறேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் சேர்க்கிறேன், வந்து பாருங்கள், அதையும் கேளுங்க. அதே மாதிரி ராஜசிங்கம் 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சுதாக்காட அப்பா ராஜசிங்கம் அவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றத பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வந்து வாழணும், நீங்கள் இன்னும் பல மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். என்னூடாக உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு உறவு. அதே மாதிரி சுதான்னு சொல்லக்கூடிய அக்காவும் என்னூடாக நிறைய உதவிகள் வந்து செய்திருக்கிறார். அதே மாதிரி என்னில் வந்து பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிற உறவு. கேப்பா ஃப்ரான்ஸுக்கு எப்போ வர போகிறீங்க கார்த்தி அப்படின்னு சொல்லி கேப்பா என்ன அடிக்க இருக்கா. ஒரு கட்டத்தில் போனால் ஃப்ரான்ஸுக்கு கட்டாயம் அவட வீட்டுக்கு வந்து போவன். என்னுடைய தம்பி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அப்போ அவரும் வந்து அங்கே வேறு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோடையுமே போய் சந்திச்சிருக்கிறார். அதே மாதிரி நாதன் என்று சொல்லக்கூடியவர் சுதாக்காட கணவர் நாதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இங்கே வந்திருந்தார். எங்களுடைய பகுதியில் வேறு சொந்தக்காரர் எல்லாரும் இருக்கிறோம். அப்போ நேரடியாக வந்து சந்திச்சிருக்கிறேன். இப்போ 1.5 வருடத்துக்கு மேலாக என்னோடாக உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள். ராஜசிங்கம் ஐயாவுக்கும் வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். அதே மாதிரி தம்பி ஐயா மோகனதாஸ் யூகேல இருக்கிற அவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோவை வந்து முழுமையாக வந்து பார்ப்போம். இன்றைக்கு புஷ்பலீலா சிவசோதி அவரோட அந்த 15வது ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கிறதுக்காக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் அந்த நிகழ்வை சிறப்பிச்சுட்டு அதே மாதிரி அந்த ராஜசிங்கம் 70வது பிறந்த தினத்தில் என்ன தந்திருக்கிறார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. வாங்க முழுமையாக வந்து வீடியோவை வந்து பாருங்க. டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ற சேனல் வந்து இப்போ ஃபேஸ்புக் சைட்டாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், அதே மாதிரி யூடியூப்பாக இருக்கலாம், எந்த ஒரு சைட்லையும் எனக்கு உழவு காலமும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே நான் உழவு காலம் இந்த 2.5 வருட காலமாக இப்போ பயணிக்க வலிக்கிட்டு இந்த உதவி செய்கிற வேலை திட்டத்தில் வந்து அப்போ இவ்வளவு உதவிகளையும் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதுக்கான அடிப்படை காரணம் எனக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு. அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தரணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போவோமே. நம்ம இது எனக்கு அம்மா வாங்கி அது அம்மா வந்து தந்தது. இந்த அதிபரால் சொல்லப்பட்ட விடயத்தை வந்து பாருங்க. அப்படியே வந்து போய் அடுத்த எங்களோட புஷ்ப லீலா சிவசோதி அவார்டு அந்த 15வது ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கிறோம். வாங்க போவோம். ஏற்கனவே நாங்கள் டிகே கார்த்திக் அவர்களிடம் இந்த கோரிக்கையை விட்டிருந்தோம். இந்த பாடசாலையில் இது ஒரு கற்றல் வள நிலையமாக காணப்படுகின்றது. எங்களுடைய இந்த கற்றல் வள நிலையத்திலே மாணவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை யாவற்றையும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த பாடசாலைக்கு ஒரு பெரிய குறைபாடு நவீன கற்பித்தல் சாதனங்கள் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது. ஆசிரியர் பற்றாக்குறையையும் ஈடு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போர்ட் ஒன்று இந்த பாடசாலைக்கு கிடைக்குமாயின் அந்த ஸ்மார்ட் போர்ட்டை பாவித்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை இந்த யுகத்துக்கு தேவையான தரமான கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே கொடையாளர்கள் யாராவது இருந்தால் அந்த கொடையாளர்கள் தங்களுடைய உறவுகளின் நினைவாக நமது பாடசாலைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டினை அன்பளிப்பு செய்யுமாறு இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பில் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
உண்மையிலேயே தேவையுடைய பாடசாலை என்பதை வந்து உறுதி செய்து கொள்கிறோம். இங்கே உள்ள மாணவர்களும் ஒரு இங்கே படிக்கிற மாணவர்களோட பெற்றோர் எல்லாமே வந்து பார்த்தா சாதாரண ஒரு கூலி தொழிலில் ஈடுபடுற பெற்றோர்கள் தான். அப்போ இந்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு வந்து கல்வியில் வந்து முன்னேறி வர்றதுக்கு அதிபர் கடுமையாக வந்து உழைக்கிறார். அதிபர் யாழ்ப்பாணம் என்ன யாழ்ப்பாணம். ஆனால் இந்த பகுதியில் இந்த பள்ளிக்கூடத்தை பாடசாலையை இவர் அதிபராக வந்ததுலேருந்து போன வருடத்துலேருந்து அது ஒரு பெரிய முயற்சி ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த பாடசாலையை அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கு இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்னென்னா நான் ஏற்கனவே கொடுத்த பாடசாலையில் பலமுறை நன்றி தெரிவிப்பினம். நான் போகிற நேரங்களில் எல்லாத்துலேயுமே உண்மையிலேயே இந்த போட்டால் வந்து பெரிய அளவு பயனடையணும் அப்படின்னு சொல்லி அதை கனடாவில் இருக்கிற காந்தன் என்று சொல்லக்கூடியவர் வந்து வழங்கி இருந்தார். என்னோடாக கேட்டவுடனே வந்து அதே மாதிரி இந்த பாடசாலைக்கும் ஒரு போட் ஒன்று வழங்கணும், யாராவது கொடையாளர்கள் முன் வாருங்கள் அப்படின்றத வந்து கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன். கொலசீப்பிலையும் இந்த வருடம் இப்போ இவர் ஒரு வருஷம் இங்கே வந்து ஒரு வருஷமே நான் முதல் போன வருடம் வந்திருந்தேன். இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொலசீப்பிலையும் ஒரு பிள்ளை வந்து பாஸ் ஆகிருக்கிறவட பேர் என்ன கனிதான்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி. ஒரு குறிப்பிட்ட மாணவர்களோட அறிவு இந்த பாடசாலையில் இருந்து பாஸ் ஆகி போகிறோம்னு சொன்னால் இப்போ இது வரைக்கும் 4 மாணவர்கள் தான் பாஸ் ஆகியிருக்கணும். அப்போ அதில் வந்து இப்போ தான் கல்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு வரணும். அவனும் ஒரு யூடியூபர் தானே. ஓகே ஸ்டைலாக நிற்கிறியா இல்லை நார்மலாக நித்திர கொள்றபடிய மாதிரி இல்லை நிற்கிற? கொஞ்சம் உஷாரான இல்லவாகும். தலைமுடியை இழுக்கிறியா ஸ்டைலாக? தலைமுடியை வந்து இந்த மகன் இழுக்கிறான். ஒரு சில உறவுகள் என்னல அக்கறை வைத்திருக்கிற நிறைய உறவுகள் வந்து எனக்கு சொல்கிற ஒரு விடயம் வந்து இந்த சீட்டில் தம்பி வச்சுட்டு போகாதீங்க. உண்மையிலேயே விபத்து என்றது வந்து சொல்லி கொண்டு நடைபெறுற ஒரு விடயம் இல்லை. விபத்து ஆகிட்டா இது வந்து அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பான விடயம் அப்படின்றது ஒரு கார்களும் விபத்தாகிக்குள்ளே தான் அதோட தன்மை தெரியும். ஆனால் நான் உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலோவில் தான் ஓடிட்டு போவேன். இப்போ இது வேகமாக ஓடினாலும் வந்து சத்தம் வந்து கேட்காது. அதே மாதிரி சிலோவில் ஓடிக்கொண்டு போகணும். ஒரு சிறிய வேகத்தில் தான் இதை வந்து நான் ஓடுறது. அதுவும் நல்ல சைட்டை எடுத்து போய் கொண்டு போன இந்த வீடியோ செய்கிறதுக்காக இந்த வீடியோவுக்கு வந்து இப்போ 2 பேரையும் கவர்மெண்ட்டுக்காக இதில் தூக்கி வச்சுட்டு இது செய்கிறது. நாங்கள் நார்மலாக பயணம் செய்யக்குள்ள அவர் வந்து அங்கால போயிடுவார். பாதுகாப்பாக தான் நிறுத்தி வச்சு கொண்டு போகிறது. அப்போ நிறைய என்னில் அக்கறை வச்சிருக்கிற உறவுகள் மெயினாக எனக்கு குறிப்பிட்டு சொல்கிற விஷயம், நம்ம இது செய்யாத பிள்ளைகளுக்கு பெல்ட் போட்டு இது செய் அப்படின்னு சொல்லி என்னில் அன்பு வச்சிருக்கிற உறவுகள் என்னில் உள்ள அக்கறையின் அடிப்படையில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளோ பேருக்கு நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே நானும் அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறேன். நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குல்ஃபி எடுக்கிறதுக்கு. இப்போ குல்ஃபி வந்து அந்த டைமுக்கு தான் எடுக்கப்படும். இப்போ ஆற்ற 15வது ஆண்டு நினைவு நாள் ஜாழ் வசவலான புறப்படமாகவும் டென்மார்க் அவதியுடமாகவும் கொண்ட புஷ்பலீலா சிவசோதி திருமதி புஷ்பலீலா சிவசோதின்னு சொல்லக்கூடிய வாட 15வது ஆண்டு நினைவுனால் அதில் அந்த மகள் வந்து அவட அந்த நினைவு தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கவிதை அனுப்பியிருந்தா. அதே மாதிரி 180 பேருக்கான சமையல், ஐஸ்கிரீம், தண்ணி போத்தல் இதுகளை வந்து ஒழுங்குபடுத்தி வழக்கமாக வந்து வழங்குற மாதிரி வழங்க சொல்லியிருந்தா. அப்போ அதை வந்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்து வழங்குறதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நானும் என்னுடைய மகனும் வந்து. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவித்தலை வந்து ஏற்கனவே விட்டுருந்தேன் நான். அந்த ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற மாணவர்கள் 8 மாணவர்களுக்கு ஷூ காலணி வந்து ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூ வந்து வேண்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள். அப்போ அந்த பாடசாலை மாணவர்களுக்கு அப்படின்னு அந்த தேவை வரைக்குள்ள 2 உறவுகள் வந்து முன் வந்து உதவி செய்திருந்தார்கள். இவாக்கு வந்து அந்த படியலுக்கு வந்து ஷூவை வந்து வேண்டி கொடுங்க நான் என்னால் கேட்கப்பட்ட உதவி. அப்போ அதை வந்து வழங்கியிருந்தார்கள். அதில் ராஜசிங்கம் அந்த 70வது பிறந்த தினத்தில் சுதான்னு சொல்லக்கூடிய அக்காவால் வந்து வழங்கப்பட்ட உதவி. ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வழங்கப்பட்ட உதவி. அப்போ அதை ரங்கன்குடி இருப்பில் இருக்கிற மக்களுக்கு தான் கேட்டிருந்தார்கள். அப்போ போய் சாப்பாட்டையும் வந்து வழங்கி அதே மாதிரி அந்த ஷூவையும் 8 பேருக்கான ஷூவையும் வந்து வழங்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க.
15வது ஆண்டு நினைவஞ்சலி வசவுலானை புறப்படமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்ட அமரர் புஷ்பலீலா சிவசோதி அவர்களின் நினைவாக சிறப்பு மதிய உணவு வழங்கல் வழக்கமாக செய்கிற மாதிரி 150 பேருக்கான ஒரு சமைத்த சைவ உணவு அழகான சமைத்த சைவ உணவை வந்து தயார் செய்திருக்கிறோம். அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதுகளையும் வந்து வழங்குகிறோம். அவருடைய மகளால் வந்து நிதியுதவி வந்து அவருடைய மகள் ஒரு கவிதையும் வந்து அனுப்பியிருந்தா அந்த கவிதை ஆடியோ வந்து இதில் சேர்க்கிறேன். நம்ம அனுப்பியிருந்த அந்த கவிதையை வந்து இதில் சேர்த்துருக்கிறோம். அதே மாதிரி அவள் குரட்பதிவில் அனுப்பியிருந்தா அந்த குரட்பதிவையும் சேர்க்கிறேன், கேளுங்க. புஷ்பலீலா சிவசோதி என்று சொல்லக்கூடியவாட மகள் கௌரி என்று சொல்லக்கூடியவா லண்டன்ல இருந்து அனுப்பின கவிதை தான் இந்த கவிதை. சிந்தையெல்லாம் நிறைந்த சீல திரு உருவே அன்னையே, இப்பூவிலக வாழ்வுதனை நீத்து 15 ஆண்டுகள் ஆனதம்மா. நிழல் குடையாய் எம்மை நித்தமும் காத்தாய், விழிமூட மறுக்குதம்மா இமை மூடி போனதனால். கண்ணீர் நிறைந்த வலிகளோடு கனத்த மனதோடும் தாயே, உங்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். வழக்கமாக இருக்கிறது தான் நாங்கள் சாப்பிட்டு வர்ற நாங்கள் வயிறு முட்டை. அப்போ இன்றைக்கு வந்து சாப்பிடணுமா? கொண்ட கடலை கறி, அப்பளம், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு கறி, வடை, பாயாசம். ரைட், அப்போ ஒரு பந்தியை போடுவோம். சரியா, நீங்கள் எடுத்துக்கீங்க. உங்களுக்கு சுகர் என்ன? கொடுங்க கொடுங்க. அம்மா சுகர்ன்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது நீ மகன் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் வந்து இருந்து ஐஸ்கிரீம் குடிச்சு என்ன மாதிரி ஐயா குல்ஃபி நல்லா இருக்குதா? குல்ஃபியா சோடாவா நல்லது? தண்ணி காலையில் வந்து இந்த மாதிரி போடக்கூடாதாம். வலது கை பக்கம் வந்து இலை வெட்டின வளம் வரணும்னு சொல்லி ஐயா சொல்கிறார். உரைப்பு கறி வேணாமா உனக்கு? இப்படி கிட்ட கீழே கீழே கொட்டக்கூடாது. சாப்பாட்டை இப்படி கிட்ட எடுத்து வடிவ சப்பானி கட்டிடுங்க பாப்போம். அப்படி காலை கட்டி இப்படி இருந்து ரைட். நல்லா மனமா செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே சாப்பாடு வந்து ஒரு திறஞ்சாப்பாடுன்னு சொல்லலாம். சாப்பாடுகள் வந்து நான் அதை வந்து மெயினாக வந்து பார்க்குறேன், டேஸ்ட்டாக வந்து கிடைக்கணுமெண்டு அவள் சாப்பிட்டு பார்க்க சமையல் வந்து சுவையாக இருக்குது. இங்கே ஒரு அக்கா மெயினாக வந்து செய்கிறவா. அவட பேர் என்ன? ரஜினி அக்காவா? இந்த இடத்துக்குள்ள இருக்கிற உறவுகள் ரஜினி அக்காவை நம்பி இவங்களோட விசேஷங்கள் கொண்டாட்டங்களுக்கு வந்து கூப்பிடலாம். ஏன்னா திறமா சமைச்சிருக்கிறாவா. ஏன்னா அவாக்கு நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் ஒன்று வழங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். எதிர்காலத்தில் வழங்குவேன். கையுதவி செய்தவங்களுக்கும் இருக்கான் சர்டிஃபிகேட் இருக்கு. நாங்கள் சரியாக செய்ய வலிக்கிட்டா அவங்களுக்கு இந்த சமையல் பொருட்படுத்தி செய்யுங்க. அப்படியே குழுவா போயாச்சு இங்கே இருந்து.
ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பதிவு ஒன்று செய்திருந்தான். பதிவு செய்யக்குள்ள தம்பி வந்து கேட்டிருந்தான் என்கிட்ட பல தடவை வந்து கேட்டு ஒரு தடவை நான் அந்த பதிவை வந்து சேர்த்திருந்தேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூ வந்து வேண்டித்தாங்கண்ணா. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்கிறோம். ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூ வந்து வேண்டித்தாங்கண்ணா. அப்போ மொத்தம் எத்தனை பேருன்னு ஏதோ 16 பேரோ 17 பேருக்கிட்ட சொல்லியிருந்தவர். அதில் தேவையுடைய ஆக்களை வந்து பார்த்து சொல்லுங்கள் தம்பி அப்படின்றக்குள்ள நாங்கள் தேவையுடைய ஆக்கள்னு சொல்லி ஒரு 8 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூ நீண்ட காலமாக நான் இங்கே வரைக்குள்ள வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ அதை கேட்ட இடத்துல ராஜசிங்கம் 12/2/2025 அவருடைய பிறந்த தினம் ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினம் அந்த 70வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூவை வந்து வேண்டி வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரான்ஸில் இருந்து அவருடைய மகள் சுதான்னு சொல்லக்கூடியவா தன்னுடைய அப்பாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக சுதான்னு சொல்லக்கூடியவா பிரான்ஸ் போமினி என்று சொல்லக்கூடிய இடம் பிரான்ஸில் இருக்குது. அந்த போமினியில் இருந்து சொல்லியிருந்தால் உடனே அந்த படியலுக்கு ஷூவை வந்து வேண்டி வழங்குங்கன்னு சொல்லி அப்போ இன்றைய தினம் 8 பேருக்கு வந்து வழங்குறோம். அதில் ஒரு படியன் இல்லை என்ன தம்பி? ஒரு படியன் இல்லை. 8 பேருக்கான ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூவை வந்து வழங்குறோம். 32,000 ரூபா நிதியில் இந்த ஷூ வந்து வழங்கப்படுது. 8 பேருக்கான ஸ்போர்ட்ஸுக்குரிய ஷூ 32,000 ரூபா நிதியில் எங்களுடைய ரங்கன்குடி இருப்பில் இருக்கிற எந்த ஸ்கூல் ஐயா? இல்லை ராமநாதபுரம் புலி ராமநாதபுரம். இவர் தான் வழங்கி ஆகணும்னு சொல்லி கன நேரமாக சண்டை பிடிக்கிறான். அவன் ஆசைக்கு ஒருக்கா கொடுக்க விடுவோம். சரி ஐயா கொடு. சரிதானே? 12/2/2025 தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டாடிய ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து ரங்கன்குடியிருப்பு மக்கள் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் வாழணும், பல சேவைகளை வந்து எங்களோட மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறேன். சரி ஐயாமா, சரி இல்லை எடுங்க. நீங்கள் ஷூ எடுத்து போட்டு நம்பர் இவர்கிட்ட வந்து இலக்கங்களை வேண்டி இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு அளவானதுகளை பார்த்து பகிர்ந்தெடுக்க கொடுங்க. தேங்க்யூ தம்பி. விடுங்க 8 அது 6 மாணவர்களுக்கு இங்கே வவுச்சர் வழங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களா அப்படி கொடுபடாமல் இருக்கிறாங்களா பிள்ளைகள்? என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே வந்து ஷூ அந்த 8 பேருக்கும் ஷூ கொடுக்க போகிறேன்டேக்குள்ளே அக்கா வந்து சொல்லியிருந்தா தங்களுக்கும் ஒரு ஷூ வந்து தேவை இருப்பதாக. அப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் சேர்த்து விட்றேன், அதனூடாக யாரும் முன் வரைக்குள்ள அந்த உதவியை பெற்றுத்தாரன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கக்கா. என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு இங்கே நலன்புரியும் இல்லை. நலன்புரியன்றது அந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற காசு வந்து எங்களுக்கு இல்லை. அது அந்த வவுச்சர்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும் இல்லை? அதுவும் இல்லை. அந்த வவுச்சரும் கொடுக்க இல்லை. ஏன் கொடுக்கல? அது என்னன்னு கேட்டால் பிரைமரி ஸ்கூலுக்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஸ்கூலுக்கு? பிரைமரி என்றால் 200க்கு கீழ்பட்ட பிள்ளைகள் இருந்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு அந்த உதவி வழங்குறாங்க. அதாவது குறைவான பிள்ளைகள் உள்ள ஸ்கூலுக்கு மட்டும்தான் வவுச்சர் வழங்கப்படுது. பெரிய 200க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கு. நீங்க உங்களோட பிள்ளைகள் எங்க படிக்கணும்? எங்களோட பிள்ளைகள் வேளாங்கண்ணியில் படிக்கணும். அங்க மாணவர்கள் கூடயோ? அங்க மாணவர்கள் கூட அங்க 400 சஜ மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்ப அதால அங்க இல்ல. அப்ப அதால தான் இப்ப நாங்க இந்த வவுச்சர் சில பிள்ளைகளுக்கு இந்த ஷூ ஒன்றும் கிடைக்க இல்லை. அப்ப அதனால அந்த உதவி எங்களுக்கும் அந்த ஷூ வழங்குறதுக்கு அந்த உதவியை செஞ்சு. உதவி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? தேவையுடைய பிள்ளைகள் இங்க ஒரு 35 பிள்ளைகள்கிட்ட இருக்கு. 35 பிள்ளைகளுக்கிட்ட. 35 பிள்ளைகளுக்கிட்ட இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த கல்வி நிலையம் வந்து ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்களால் செய்யப்படுறது. லண்டனில் இருக்கிற உறவுகள் ஒரு மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே நிதி இதுக்கும். அதே மாதிரி கண்ணகி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 7 டீச்சர்ஸ் ஆக்கள், இங்கே ஒரு 3 டீச்சர்ஸ் ஆக்கள். அப்போ அவ்வளோ பேருக்கு சம்பளம் அதன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய ஆக்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட இந்த நிதி உதவியில் தான் இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து 2க்குமே நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தேவையுடைய கிராமம். இங்கே உள்ள பிள்ளைகளுக்கும் இங்கே உள்ள ஆக்களுக்கும் உதவி தேவை அப்படின்றதால தான் இந்த மண்டபத்தை இங்கே கொண்டு வந்தாங்க. சாப்பாடு வழங்குற நிகழ்வு, அதே மாதிரி பிள்ளைகளுக்குரிய இப்போ இந்த நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கல்வி செயல்பாடு வந்து நடக்கும். அந்த கல்வி செயல்பாட்டில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு
போசாக்குமா அதே மாதிரி பால் தேத்தண்ணி வந்து இந்த இரண்டுமே வந்து வழங்கப்படுறது. அது வந்து ஜெயநிதன் விதனன் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு தேவையுடைய கிராமம்ன்றதுக்காக தான் இந்த விடயத்தை வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் 35 மாணவர்கள் இருக்கணும். 35 மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்குரிய ஷூ உங்களால் வழங்க முடிஞ்சால் அந்த உதவியை வந்து வழங்கலாம். முதல் பதிவும் இந்த 8 ஷூவும் வந்து அந்த படியல் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி பல தடவைகள் கேட்டு பதிவு போட்டு அதன் ஊடாக பெற்றுக் கொடுத்தது தான். அப்போ அக்காவும் வந்து இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கிறா. 35 மாணவர்கள்ட்ட பேர் விவரம் எடுத்து வச்சிருக்கிறீங்க. எல்லாருமே தேவையுடைய மாணவர்கள், வசதியான ஆக்கள் அதுக்குள்ள இல்லை, வசதியான ஆக்கள் இல்லை. இந்த ரங்கன்குடி இருப்பன்றது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கிராமம். இங்கே இருக்கிற எல்லாருமே கூலி தொழிலை தான் நம்பி இருக்கிறோம். முதலே சொல்லியிருப்பேன், ஏற்கனவே ஒரு மில்லொண்டு இயங்கி கொண்டு வந்தால் அங்கே வேலை வாய்ப்பு இருந்தது. இப்போ இங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்புக்கு வெளியிடங்களுக்கு தூரத்தான் போகணுமே. இங்கே இருந்து போகிறது. அப்போ இந்த இடத்துல பல உதவிகளை வந்து வழங்குறோம். அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு இங்கேருந்து ஏஎல் படிக்க போகிற பிள்ளை, பயோ படிக்கிற பிள்ளை ஒன்றுக்கு நர்ராசான்னு சொல்லக்கூடியவர் மாதம் 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி பல உதவிகள். அதே மாதிரி முத்தையா வடிவேலுன்னு சொல்லக்கூடியவர் இன்னொரு பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி, அப்படி படிப்புக்கு என்று சொல்லி கல்விக்குரிய உதவிகள் வந்து நிறைய வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த கல்விக்கு ஷூ வந்து கேட்டிருக்கிறோம். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச அந்த உதவியை வழங்குங்க. நன்றி அக்கா.